யார் அப்ப வீட்டு காசு? நீங்க உங்க கட்சி நடத்துறதுக்கு நீங்க கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணுவீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதுல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஆனா இங்க சொல்லி போட்டு பெங்களூர் கோர்ட்ல போய் 1 லட்சம் ரூபாய் கட்டி வெயில்ல வந்தவர். நீங்க பள்ளி குழந்தைகள் கல்வி விஷயத்துல விளையாடாதீங்க, உங்களுடைய மொழி பிரச்சனையை உள்ள கொண்டு வராதீங்க, அரசியல் பண்ணி மண்டையில கொட்டுற மாதிரி சொல்லிடுச்சு. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ப்ரொஃபஷனல் செல்லினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மற்றும் ஆடிட்டர் செல்வி உமா நாச்சியார் அவர்கள். வணக்கம். வணக்கம். திருவண்ணாமலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பல விஷயங்களை அமித்ஷா அவர்களை வம்பெழுத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்களும் சரி, எவ்வளோ சங்கி படைகளும் சரி, எங்களை நோக்கி வந்தாலும் யாராலையும் எங்களை எதிர்க்க முடியாது, நாங்கள் ஆலம்பரம் போல் வேரூன்றிய ஒரு கட்சி அப்படின்றத மறுபடியும் குறிப்பிடுறாரு. ஆலம் விழுது போல் வேரூன்றிய கட்சி என்பது உண்மைதான், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த திமுக தொடங்கி கிட்டத்தட்ட 75 வருடங்கள் ஆகிறது. அதனால இது பல வருட காலங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அதனால அதை வச்சு இவங்க சொல்லியிருக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது. அதே நேரத்துல திருவண்ணாமலை கூட்டம் எதற்காக அப்படின்றது இப்போ ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அங்க என்ன நடந்ததுன்னு பத்தி தான் நம்ம பேசுறோம். இப்ப இவருக்கு அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்ப பார்த்தாலும் அமித்ஷாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒண்ணு அமித்ஷாவை பத்தி பேசுறாரு, அப்புறம் பிஜேபியை பத்தி பேசியிருக்காரு. அது ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருச்சு. அதனால ஆழம் விழுது போல் உள்ள ஒரு கட்சி தேசிய கட்சியை பேசுறதுல பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அது அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒழிய மித்தபடி இது பெரிய விஷயமா எடுத்துக்க முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எப்பயுமே இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப விமர்சனம் வந்திருக்குது. அதே போல இது ஒரு விமர்சனம் தான். அதே நேரத்துல இந்த ஒரு கூட்டம், அதாவது இந்த காரியகர்த்தாஸ் நம்ம சொல்லுவோம், அங்க இருக்கிற நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லி வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புன்னு இதை நடத்தியிருக்காங்க. போன ஞாயிற்றுக்கிழமை நடத்தியிருக்கிறாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டியது அதாவது அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, கூட்டத்துல என்ன நடந்தது, கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய ரிஃப்ளெக்ட் என்ன இருக்கு, அதனுடைய சாராம்சம் என்ன இருக்கு, வாட் இஸ் தி டேக் ஆஃப் அப்படின்ற டேக் அவே அப்படின்றத விஷயம். இந்த கூட்டம் மொத்தமா நடத்தப்பட்டது முழுக்க முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய புதல்வன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் புகழ்வதற்காக ஒரு கூட்டமா தான் நான் பாக்குறேன். தனிப்பட்ட கருத்து, இது என்னுடைய கருத்து. இது அரசியல் கூட்டம்ன்றதை கருதுறதுக்கே வாய்ப்பு இல்லாம போகிறது. கட்சி கூட்டம்னா கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி ஒரு மேண்டேட்ல தானே இருக்கும். கட்சி கூட்டம் கட்சியோட விஷயங்களை பத்தி பேசணும். அங்க நடந்தது வேற விஷயம் தானே. நீங்க அந்த கூட்டத்துல ஒவ்வொரு வரையும் நீங்க கவனிச்சீங்கன்னா என்னென்ன பேசியிருக்காங்கன்னு அழகா தெரியும். சரி, அதுக்கு முன்னாடி இதுக்கு வந்தாரு, கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கூட்டத்தை எப்படி கூட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனுடைய திருவண்ணாமலை அந்த பகுதியை சேர்ந்தவர் நம்மளுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர், அவருடைய பொறுப்புல இந்த கூட்டம் நடந்திருக்கு. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருக்கிற பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற நிர்வாகிகளை கூட்டிட்டு வர்றதுக்கு. இப்பெல்லாம் இந்த திமுக அரசு என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஆட்சியில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அதிகார துஷ்பிரயோகம் பண்றாங்க. எல்லா அமைச்சர்களும் அதுதான் செய்யறாங்க, திமுக நிர்வாகிகள் கூட அதுதான் செய்யறாங்க. இதைதான் நாங்க கடந்த 4.5 வருஷமா நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், அப்படிலாம் சில இதெல்லாம் இப்ப ரீசெண்டா நிறைய பெயர்ல வந்துகிட்டு இருக்கு. அவருடைய நலத்திட்டங்களை இப்பதான் வேக வேகமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது ஓட்டு அரசியல் தான். அவர் பண்றது முழுக்க ஒரு மோசமான ஓட்டு அரசியல். ஏன்னா நீங்க இதை பேசும்போது இன்னொரு பக்கம் இந்த 100,000 ரூபாய் கொடுக்கறது, இந்த ஒரு விஷயத்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது அந்த பெண்கள் சொல்றாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் ஒரு கோழி வாங்கினேன், அது முட்டை போடும்போது அதை வித்து அதுல இருந்து எனக்கு காசு வருது. ஸோ ஒரு 1000 ரூபாய் என் கையில கிடைச்சப்போ அதுல நான் என்ன பண்ணேனோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ரெவென்யூ தான் வருது அப்படின்றத பெண்கள் பகிர்றாங்க. பெண்கள் பகிர்றது அவங்களுடைய இயலாமையே காமிக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் எப்படின்னா பெண்களுக்கு எதிரான ஆட்சியாக தான் நாங்க பாக்குறோம். பெண்களை மதிக்காத அரசு இது, பெண்களை மதிக்காத திராவிட கூட்டம் இது, திராவிட கட்சி இது. இந்த நீங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இன்னைக்கு தேதியில அவங்களால ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? அது எந்த அளவுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றத நீங்க நினைக்கிறீங்க? ஒரு முட்டை வாங்கி, ஒரு கோழி வாங்கி அது முட்டை போடுது, அந்த முட்டை எப்படி விற்பாங்க? கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம ஒரு இன்டர்வியூ யாரோ எடுத்து போட்டுட்டாங்கன்றதுக்காக நம்ம பேச முடியாது. இப்படி பல 100 இன்டர்வியூஸ் இருக்கு, அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. நாம ஆழமான
அரசியல் நீங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 ரூபாய் ஒரு பெண்மணிக்கு கொடுக்குறீங்க, அதுவும் தகுதியான பெண்மணிக்கு. அந்த தகுதியிலையும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்தது தமிழ்நாட்டுல. தகுதினா என்ன, நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை, அப்படிலாம் நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது. இப்ப அந்த தகுதியை என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு வந்து இந்த இது வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்ப காமிக்கிறாங்க. ஏன்னா இந்த கடைசியில இந்த 6 மாத காலத்துலதான் இவங்களுடைய அந்த நலத்திட்டங்களா வேக வேகமா போய் சேருதா. அப்ப இத்தனை வருஷம், அதாவது 4.5 வருஷத்துல எத்தனை அந்த திட்டம் அறிவிச்சு அத்தனை மாதங்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதான்றது ஒரு கேள்வி. 2வது, இன்னும் ஒரு, அதாவது விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மறுபடியும் நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 லட்சம் பேரை சேர்க்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் ஆமா, அது என்ன தகுதின்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 6.5 கோடி மக்கள் வாக்காளர்கள் உள்ளதுல கிட்டத்தட்ட 3 கோடி மக்கள் வந்து பெண்களா இருப்பாங்க. நீங்க இவ்வளவு தூரம் தகுதின்னு எதை பார்த்து நீங்க அடிப்படையில செய்யறீங்கன்னு எனக்கு புரியல. இந்த 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறதுல இப்ப இந்த 4.5 வருஷம் இதுக்கு உரிய இந்த விடுபட்ட தொகையை நீங்க அந்த இப்ப 15 லட்சம் பேருக்கு கொடுக்க போறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இவங்க எந்த ஒரு முனைப்புல வந்து செயல்படுறாங்கன்னு ஒரு பெரிய அச்சம் தான் இருக்கு. பொதுமக்கள்ல வந்து பெண்களுக்கு முக்கியமா வந்து இவங்களுடைய ஆட்சியை பிடிக்கல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயதுல முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க், எங்க பார்த்தாலும் கஞ்சா, இப்படி பலவிதமான குழப்பங்கள்ல பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. பெண்கள் மேல ஒரு வன்முறை நடந்தா கூட, இப்ப சமீபத்துல நடந்தது கோயம்புத்தூர், ஒரு வன்முறை நடந்தா கூட அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கவே தயங்குற காவல்துறையை வைத்துக் கொண்ட முதல்வர் அவர்கள் இப்படி பேசுவது நகைப்புக்குரியதுதான். அடுத்து இந்த திருவண்ணாமலைக்கு வரும்போது இந்த அரசு பஸ்ஸுகளை வந்து அங்கங்க நிர்வாகிகளை கூட்டிட்டு வருது. கிட்டத்தட்ட 13 மாவட்டத்தோட நிர்வாகிகள் கலந்துகிட்டதா வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த 13 மாவட்ட நிர்வாகிகளை எப்படி கூட்டிட்டு வருவாங்க? நம்மளாம் வந்து பிஜேபியில மாநாடு போட்டோம்னா, இல்ல ஒரு கூட்டம் போட்டோம்னா, நாம வந்து நாங்களே வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி எங்களுடைய நிர்வாகிகளை நாங்க வர சொல்லி கூட்டிட்டு போவோம். இதுதான் வந்து முறை. இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸையெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி கவர்மெண்ட் ஊழியர்களையும் வேலை செய்ய வச்சு, கவர்மெண்ட், அதாவது இது யார் அப்ப வீட்டு காசுன்னு தான் இப்ப கேட்கணும். பொதுமக்களோட காசை நீங்க உங்க கட்சி இதுக்கு நீங்க செலவு பண்றீங்களா? இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா இதையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் வெள்ளூர்ல இருந்து போகக்கூடிய சென்னை, பெங்களூரு, இன்னும் இதர பகுதிகளுக்கு போகக்கூடிய பஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டாப் ஆயிருக்கு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? சாதாரண அன்றாட கூலிகள், அன்றாட வாழ்க்கை வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கட்சி இல்ல, இது திமுகன்னு கிடையாது, இல்ல எந்த கட்சி, இன்னைக்கு பாஜகவா இருக்கட்டும், எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம்ல இருக்காரு, நயினார் இருக்காரு. நீங்க பாஜகவை நீங்க எப்பயாவது அரசியல் பணத்தையோ, அரசியலுக்காக ஆட்சி பணத்தையோ, இல்ல ஆட்சியில இருக்கிற அதிகாரிகளோ நீங்க வந்து யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இந்த மாதிரி கூட்டம் போடும்போது டிராபிக்கோ மக்களுக்கு ஒரு இடையூறு அப்படின்றது எந்த கட்சி நடத்தும் போதும் இருக்கும். அது டிராபிக். இவங்க சொல்றது வந்து பஸ்ஸே இல்லாம எல்லா பஸ்ஸையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க திருவண்ணாமலைக்கு. அத நான் சொல்றேன். அதாவது இவங்களுடைய கட்சி அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய நிர்வாகிகளை கூட்டிட்டு வருவதற்காக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், இப்படி அங்க சுத்தி இருக்கிற தர்மபுரி இந்த சைடு எல்லா பஸ்ஸையும் வந்து டைவர்ட் பண்ணி திருவண்ணாமலைக்கு வர வச்சிருக்காங்க நிர்வாகிகளை கூட்டிட்டு வர்றதுக்காக. இது யார் அப்ப வீட்டு காசு? நீங்க உங்க கட்சி நடத்துறதுக்கு நீங்க கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணுவீங்களா? கவர்மெண்ட் பணியாளர்களை நீங்க அவங்களுக்கு டிரைவிங் பண்ண வைப்பீங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்போம்ல நாங்க. சோ இது வந்து நீங்க எப்படி செய்வீங்க? நீங்க ஆட்சியில இருக்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தானே நீங்க இந்த விஷயம்லாம் செய்யறீங்க. அப்போ இந்த 2026 தூக்கி எறியக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க நகர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம்! இது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் இப்ப சொன்னேன், உங்களுடன் ஸ்டாலின், இப்படி சின்ன சின்ன நிறைய நலத்திட்டங்களை செய்யும் போது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், அதுவும் ஹையர் லெவல் அபிஷியல்ஸை இவங்க தன்னுடைய கட்சி பணிகளுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது IAS அதிகாரிகளை யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படி காவல்துறையை தன் கையில வச்சுக்கிட்டு IPS அதிகாரிகளையும் மற்ற காவல்துறை பெரிய ஆபீசர்களையும் தன்னுடைய சொந்த நலனுக்காக யூஸ் பண்ணாங்களோ, அதே போல IAS அதிகாரிகளையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பரங்குன்றம் விஷயத்திலே நம்ம பார்த்தோம். அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல், ஹையர் அபிஷியல், IAS படிச்சவங்க, இன்னும் ஒரு சில பேரு மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க இன்னைக்கு தேதியில கோர்ட்ல போய் சரணடைய வேண்டியதா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு அநாகரிகமான அரசியலை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது ஒண்ணு. 2வது கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்க? ஃபுல்லா வந்து ஒண்ணு பிஜேபியை சாடி இருக்காங்க, மறைமுகமா தாவேக்காவை சாடி இருக்கிறாங்க. இது 2 விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. இதை தவிர 3வது விஷயம் ஒண்ணு, அதுதான் முதல் விஷயமா இருக்கு. 3வது விஷயம் சொல்றதா,
தன்னுடைய குடும்பத்தை தான் புகழணும், தன்னுடைய தகப்பனாரை புகழணும், தன்னை புகழணும், தன்னுடைய மகனை புகழணும். இதுதான் இவங்களுடைய அஜெண்டா. அந்த கூட்டத்துல வந்தவங்க தேவாவேலு முதற்கொண்டு எல்லாருமே இந்த கூட்டத்துல கலந்துகிட்டவங்களுக்கு மன வருத்தம் தான். ஏன்னா யாரையும் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. 1.25 லட்சம் பேர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஆனா எத்தனை காலிச்சேர்கள் இருக்குதுன்னு நம்ம வந்து ஏவாவேலு அவர்கள் சொன்னதுல இருந்து அவர் சொல்றாரு. என்னன்னா இங்க முன்னாடி நிறைய காலிச்சேர் இருக்கு, பின்னாடி இருக்கிறவங்களா முன்னாடி வாங்கினா அந்த இது வந்து வீடியோ வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. அப்ப பின்னாடி எத்தனையோ காலிச்சேர்கள் இருக்கு. இவங்களுடைய ஐடி விங் என்ன செய்யறாங்க, அதையும் மறைக்கிறதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணி அதையும் தாஜா பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆனா தாஜா பண்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துருச்சு. அவங்க ஆட்சி, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் எது வேணாலும் செய்யட்டும், அதை பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா அந்த சேரு 2026 நிலைக்குமா அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி. மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சேரு இப்ப வேணா ஆசையா உட்காந்துக்குவாரே ஒழிய அடுத்து வந்து அடுத்த முறைக்கு வந்து அவர் வந்து அந்த ஆட்சி திமுக ஆட்சியில அமருமா அப்படின்றது முடியாத விஷயமா தான் இப்ப இருக்கு. அதுதான் என்னுடைய கருத்து. அடுத்தது இப்போ நீங்க ஆட்சியில் அவங்க இருப்பாங்களா அப்படின்றத பேசுறீங்க. ஆனா திமுக வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த தலைவர் யாரு, அடுத்த தலைமுறை யாரு அப்படின்ற இன்ட்ரடியூஸ் பண்றாங்க உதயநிதி அவர்கள். உதயநிதி அவர்களை வந்து முதல்வர் சொல்றாரு, அவர் வந்து ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி செயல்படுறாரு, எதிர்கட்சிகளையும் நம்மளுடைய எதிர் சித்தாந்தம் கொண்டவர்களை எல்லாமே வந்து இறங்கி அடிக்கிறாரு உதயநிதி அவர்கள் அப்படின்ட்டும். இவ்வளவு நாள் வந்து கலைஞரை விட ஸ்டாலின் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ்னு பேசினாங்க. இன்னைக்கு உதயநிதி இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ்னு பேசுற அளவுக்கு அவர் வந்து செயல்படுறாருடைய உழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இந்த அரசியல் சீரியஸா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு காமெடின்னு ஒரு இது இருக்கும், காமெடி லெவல்னு இருக்கும். அந்த காமெடியில கொண்டு வந்து இப்ப விட்டுருக்காங்க. யார, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன்னா எப்படி டேஞ்சரஸ் பர்சன் இவர் சினிமால இவர் பத்தின விஷயங்களை நடிகைகள் சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி மோஸ்ட் டேஞ்சரஸா இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. பட் இப்ப பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அரசியல்ல இவர் என்ன சாதிச்சார்? ஃபர்ஸ்ட் இவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டுட்டு வந்தீங்க. உங்களுக்கு பின்னாடி இவர் தான் தலைவர்னு இப்ப அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஆனா எம்எல்ஏவா நின்னு ஜெயிச்சிருக்காரு, மக்களை சந்தித்து தானே வந்தார். இவர் ஜெயிச்ச விதம் நம்மளுக்கு தெரியுமே. இப்பதான் எஸ்ஐஆர் எல்லாம் வந்திருக்கு. அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் சரி, இது எஸ்ஐஆருக்கு பின்னாடி சரி, இவங்க ஓட்டு, அதாவது ஓட்டு அரசியல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டு அரசியல் எல்லா விதத்திலயும் இவங்க எப்படி வந்து ஜெயிப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இவ்வளவு நாள் கள்ள ஓட்டு போட்டாங்கல்ல. இப்ப எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஐஆர் கூட எஸ்ஆர்ஐன்னு பேசியிருக்காரு அவர் முதல்வர் அவர்கள். சோ இன்னமும் அந்த உளறல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சோ அதெல்லாம் ஒண்ணு நம்ம விட்டுறலாம். ஏதோ வாய் பிழையாக வந்துட்டு விட்டுருக்கலாம். ஆனா இனிமேல்ட்டாலும் இருக்கு. எஸ்ஐஆர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 80, நானும் எஸ்ஐஆர்னு சொல்லிட்டேன், எஸ்ஐஆர் அது 80 லட்சம் வாக்காளர்கள் இப்போது நீக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் இவங்களுடைய ஓட்டு எப்படி வரும்னு பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் உங்களுக்குன்னு ஒரு ஓட்டு அரசியல் இருக்கு. அங்க வந்து இறந்தவர்கள் ஓட்டா போடுறாங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஓட்டா போடுறாங்க, இல்லாதவங்க, அதாவது இப்ப கூட நம்ம மாஞ்சோலை பார்த்தோம், திருநெல்வேலியில மாஞ்சோலை பார்த்தோம். 93 இருக்கிற ஓட்டுல 63 பேர் இருக்கிறாங்க. ஆனா அங்க 1000க்கு மேல ஃபார்ம் வந்து இஷ்யூ ஆகி வந்திருக்கு. அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துலதான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எல்லாமே வந்து எலெக்ஷன் கமிஷன் சரியாக செயல்படல அப்படின்னு தானே பாக்கணும். அப்படிதான் சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து எங்களுடைய ஓட்டு உரிமையெல்லாம் பறிச்சிருவாங்க, பிஜேபி பறிச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரு அறிஞர் அண்ணாதான், அவங்க தலைவர் தான் நான் சொன்ன ஒரு கொட்டேஷனை சொல்றேன் இப்ப. அதாவது ஒரு வலிமையான அரசு இருக்கக்கூடிய ஒரு வலிமையான எதிர்கட்சி இருந்தாதான் இந்த ஜனநாயகம்ன்றது அருமையாக செயல்படும் அப்படின்றத எழுதி வச்சவர் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவங்க வச்சுக்கிட்டு அவரே கேவலப்படுத்துற மாதிரி தான் இப்ப இந்த கூட்டத்தையே நடத்தியிருக்காங்க. அது பின்னாடி வர அந்த விஷயத்த இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கு வர இந்த எஸ்ஐஆரை எதிர்த்தாங்க இல்லையா, இது என்ன சொன்னாங்க உங்களுக்கே தெரியும். நவம்பர் 4க்கு முன்னாடி இருந்தே, அக்டோபர் 2ல இருந்தே எஸ்ஐஆர் வரக்கூடாது, நாங்க எதிர்ப்போம்னு சொல்லி அல்லகை எல்லா பத்தியுமே ஏவி விட்டு நிறைய பேரை பேச வச்சாங்க. சத்யராஜ் முதல் கொண்டு எல்லாருமே வந்து எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு அரசியல பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு எஸ்ஐஆர் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கிளைம் பண்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இது வந்து இவங்கதான் செஞ்சதா? இதெல்லாம் கேள்வியா இருக்கு. அப்ப அங்க ஒரு அரசியல், இப்ப அந்த ஒரு 15 நாளுக்குள்ள இன்னொரு அரசியல், அதை வந்து எதிர்த்து, அதாவது எஸ்ஐஆர்ல நாங்க தான் பிரமாதமா செயல்பட்டோம் இப்படி எல்லாம் கிளைம் பண்றாங்க. பாப்போம். இது வந்து எஸ்ஐஆரை பொறுத்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஜனநாயகத்தின் அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். அதுல வந்து நம்மளுடைய தேசத்தின் பாதுகாப்பு அடங்கி இருக்கு. முக்கியமா ஒவ்வொரு குடிமகனின் ஓட்டுரிமை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டுரிமைக்குரியவர்கள் தான் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒண்ணு.
ரெண்டாவது இவங்க வந்து சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி அருமையான பாயிண்ட் சொன்னீங்க, இனிமேல் உதயநிதி தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சின்றதை விட துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இனிமேல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆட்சியாளர் என்பதை வந்து சொல்ற விதமா இந்த பாயிண்ட கொண்டு வந்திருக்காங்க. எப்படி சொல்றாங்க? ஆர் ராசா அவர்கள் சொல்றாங்க, தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப அறிஞர் அண்ணாவையே அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை வந்து பார்த்து தம்பி தலைமை ஏற்கவான்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஆர் ராசா அவர்கள் என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து தம்பி தலைமை ஏற்கவான்னு சொல்றாரு. இது வந்து அறிஞர் அண்ணா அவர்களை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா அறிஞர் அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி ஆரம்பிச்சாருன்ற வரலாறு எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துக்கே தெரியும். திராவிட இயக்கத்துல இருந்து அங்க ஓட்டு அரசியல் இல்ல அப்படின்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கவில்லை முதலில். அங்க இன்னொரு விஷயமும் இருந்தது. திராவிட இயக்கத்துல இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களோட சில கொள்கைகள் அவருக்கு பிடிக்கல. முக்கியமாக அந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த சொத்துக்கள் வந்து வெளியாட்கள் யாரும் வந்து அதை ஆளக்கூடாது, தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய இரத்தத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும் என்பதற்காக திருமதி மணியம்மை அவர்களை வந்து மனமுடித்து அந்த திராவிட இயக்கத்தை வந்து வழி நடத்தினார். இந்த கொள்கை அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த திராவிடம் இயக்கம் என்பது ஒரு குடும்ப இயக்கம் அப்படின்ற ஒரு கோட்பாடுக்கே வந்துருச்சு. இப்ப அததான் திமுக வந்து ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி தம்பி தலைமை ஏற்கவான்னு சொன்னதை வந்து தன் ரத்தத்தில் வராத ஒருத்தரை வந்து கூப்பிடுறாரு. அப்ப அவருடைய ஒரே நோக்கம் என்னன்னா, கட்சிக்குள்ள ஜனநாயகம் இருக்கணும், அனைவரும் வந்து சரிசமமாக மதிக்கப்படணும், அனைவருக்கும் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அவர். ஆனா இன்னும் வந்து குடும்ப அரசியல் பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கட்சியில இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க வந்து அங்கேயே தான் இருக்காங்க. இப்ப யாருக்காவது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வெளியில வந்துடலாம். ஆனா அந்த தொண்டர்களும் மக்களும் எல்லாருமே உள்ளதான் இருக்காங்க. மக்களுக்கு வந்து அது எதிராக தெரிஞ்சது அப்படின்னா வாக்கு மாற்றி அளிச்சிருக்கலாம். வாக்கையும் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ பிற கட்சிக்கு தான் இந்த குடும்ப அரசியலாக தெரியுது, அதாவது தெரியுதுன்றல குடும்ப அரசியலாக எடுத்துக்கொள்றாங்க. ஆனா தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் வந்து அக்செப்டபிளா இருக்குன்னு நினைப்பாங்க. இல்ல, மக்களுக்கு இதுல அக்செப்டன்ஸே கிடையாது. இங்க வேற வந்து மூன்றாம் மணின்றது இது வரைக்கும் வரல. இதுதான் உண்மை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது, அதுல இருந்து பிரிஞ்சு போனது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவை ஒரு இயக்கம், ஒரு நல்ல ஒரு இயக்கம் வந்து அரசியல் இயக்கம் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு தேதியில ரெகக்னைஸ்டு பண்ணப்பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இப்படிதான். எப்ப வந்து இன்னொரு மாற்று சக்தி வந்துருச்சோ மக்கள் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாக்களிச்சுட்டாங்க. ஆனா இப்ப அந்த மாற்று சக்தியா வர்றது 2-3 இயக்கம் வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. ஒண்ணு பாரதிய ஜனதா கட்சி வந்து அடுத்து தலை எடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்துடும் கூடிய சீக்கிரம் வந்து நல்லாவே பெரிய அளவுல வர்றதுக்கு. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி, அவ்வளவு சீக்கிரமா ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் அது வளர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஒழிய கீழே போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்துல இன்னொன்னு தாவேக்கா, அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ இதுதான் வித்தியாசம். இப்ப வந்து தம்பி தலைமை ஏற்கவா அப்படின்னு சொல்றது வந்து அறிஞர் அண்ணாவை வந்து இவங்க கொச்சைப்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா குடும்ப அரசியல்ல இருந்துகிட்டு இப்ப உதாரணத்துக்கு துரைமுருகன் அவர்கள் அந்த காலத்துல துரைமுருகன் அவர்கள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து தம்பி தலைமை ஏற்கவான்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு ஆர் ராசா வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தம்பி தலைமை ஏற்கவான்னு கூப்பிடுறாங்க. அடுத்த இன்ப நிதியை யாரோ ஒருத்தவர் கூப்பிடதான் போறாரு. இப்படி குடும்ப அரசியலுக்கு இவங்க எல்லாருமே ஒத்துதான் ஊதுறாங்க. யாருக்குமே வந்து இது ஒரு அரசியல் கட்டமைப்பு. இந்த அரசியல் கட்டமைப்புல இருந்து இவங்க விலகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா உள்ள ஊறி போயிட்டாங்க. இன்னொன்னு விலகினா கூட அவங்க மேல பல கேஸ்கள் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பேற்பட்ட சூழ்நிலை எல்லாருமே கொஞ்சம் அவங்களுக்கு இணங்கிதான் போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு KN நேரு கூட ஓபன் ஸ்டேட்மெண்ட் நேற்று கூட விட்டுருந்தாரு. என்னன்னா அவர் மேல இருக்கிற அந்த ஒரு இதுக்காக. சோ அவர் வந்து அதாவது ஒரு நேரடியாக தாக்க முடியாமல் மறைமுகமாக திமுகவை சாடி இருக்கிறார், மறைமுகமாக பிஜேபியும் சாடி இருக்கிறார். இதுதான் விஷயம். அதே இல்லாம மறைமுகமாக உதயநிதிய வந்து இது அன்பில் மகேஷ் அவருடைய மிக நெருங்கிய நண்பர், அவரையும் மறைமுகமாக சாடிதான் இருக்கிறார். இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சிகளுக்குள்ள அவங்க மாட்டி இருக்கிறதுனால அவங்களால வெளியே வர முடியல. இப்ப KN நேரு அவர்கள் மேல வைக்கிற இந்த கோடிக்கணக்கான அலிகேஷன் எல்லாமே வெறும் அலிகேஷனாக தானே இதெல்லாமே போயிட்டு இருக்கு. எதுவுமே செந்தில் பாலாஜிக்கு அப்புறம் பெரிய கைதாக எதுவுமே இல்லையே. இப்ப நேரு அவர்கள் எதுவும் கைது செய்ய போறது எதுவுமே இருக்க சூழ்நிலை
சூழ்நிலை இல்லையே. ஏன் துரைமுருகன் அவர்களுக்கு வந்து பிப்ரவரி மாதத்துல அவங்களுக்கு வந்து எல்லா நோட்டீஸும் அனுப்பப்பட்டது, இடி நோட்டீஸ். இன்னமும் அந்த கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1020 கோடிக்கு வந்து பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருக்குது, செய்தி வந்திருக்குது. அதாவது KN நேரு அவர்கள் செஞ்சதுல இது வந்து மோரார்லெஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ போலதான் அவருடைய கேஸ்லயும் இருக்குது. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் ஊழல் செஞ்ச விஷயத்துலதான் அவருடைய கேஸ் இருக்குது. இன்னும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஒவ்வொரு அமைச்சர்களும் யார் யார் எத்தனை பெரிய தப்பு செய்திருந்தாலும் எல்லா பேருக்கும் வந்து அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இன்னொன்னு இளம் பெரியார்னு சொல்லியிருக்காங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு, தமிழ் மொழியை கேவலப்படுத்தி பேசினாரு. தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொல்லும் ஒருத்தவரோட பேரை தூக்கிட்டு வந்து வைக்கிறீங்கன்னா அது எவ்வளவு கேவலமான பேருன்னு நீங்க வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழ் மொழியை, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து பேசியவர், பெண்களுக்கு எதிராக பேசியவர், பெண்களுடைய சுதந்திரத்துக்கு எதிராக அவர் சில செயல்கள் எல்லாம் நடத்திட்டு அப்பட்டமாவே பேசினவர். அப்படிப்பட்ட ஒரு ஈவே ராமசாமி நாயக்கரோட பெயரை தூக்கிட்டு வந்து இளம் பெரியன்னு வச்சிருக்கீங்க. இது வந்து வருங்காலத்துல இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. தகுந்த பேர் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஈவே ராமசாமி நாயக்கர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு எதிரானவர், எவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சவர்னு தெரியும். அந்த பேரை கொடுத்துருக்காங்க. சரி, அது சரிதான். அப்புறம் வந்து அதாவது இரும்பு இளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து சரியான பேரு கிடையாது. அந்த காலத்துல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு இரும்பு மனிதர்னு சொன்னார். இவர் என்னத்தை செஞ்சிட்டாரு, இரும்பு இளைஞர்னு சொல்றீங்க? நீங்க கூட ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னீங்க, அதாவது இவரை வந்து எல்லாத்தையும் எதிர்க்க மிக ஒரு வலிமை உடையவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. எந்த விதத்துலன்னு எங்களுக்கு தெரியல. சனாதனத்தை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எதிர்த்து பேசினாரு. ஹிந்து மக்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சாரு. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா இங்க சொல்லி போட்டு பெங்களூர் கோர்ட்ல போய் 1 லட்சம் ரூபாய் கட்டி பெயில்ல வந்தவர் அவர். அப்ப எங்க போச்சு இவருடைய அந்த வலிமை, எங்க போச்சு? தெய்வத்தை யாரு நிந்தனை செய்வாங்களோ ஒரு பழமொழி இருக்கு, தெய்வம் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் ஒரு பழமொழி இருக்கு. இந்த முருகன் விஷயத்திலையும் சரி, நம்மளுடைய முதற் கடவுள் முருகன் விஷயத்திலும் சரி, தெய்வங்கள் விஷயத்திலும் சரி, சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்ற ஒரு மனிதரை தூக்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் கட்சியை ஆள சொல்றீங்க. இந்த கட்சி அழிவுக்கு தான் இந்த ஒரு விஷயம், இந்த கூட்டம் நடந்திருக்கே ஒழிய இனிமேல் திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது என்பது என்னுடைய கருத்து. இப்போ நவோதயா பள்ளிகளை வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதே வந்து ஹிந்தி திணிப்பை வந்து இது மோட்டிவேட் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து தொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ்ல ஹைகோர்ட் வந்து நவோதயா பள்ளிகள் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதே உத்தரவை தான் அவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது நவோதயா பள்ளிகளை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வரதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா மொழி பிரச்சனை. முக்கியமா எனக்கு வந்து ஹிந்தியை திணிக்கிறாங்க, சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய குடும்ப விஷயங்களும் சரி, அதாவது குடும்ப பள்ளிகளும் சரி, இன்னொன்னு அவங்க கட்சியில இருக்கிறவங்க நடத்துற ஸ்கூல்லயும் சரி, ஹிந்தி தான் முதன்மை மொழியாக இருக்கிறது. சமஸ்கிருதமும் அங்க இருக்கிறது, எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் இல்லாம இது ஒரு அரசியலா தான் பாக்குறாங்க. அதனாலதான் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சு, நீங்க பள்ளி குழந்தைகள் கல்வி விஷயத்துல விளையாடாதீங்க, உங்களுடைய மொழி பிரச்சனையை உள்ள கொண்டு வராதீங்க, அரசியல் பண்ணி மண்டையில கொட்டுற மாதிரி சொல்லிருச்சு. இப்ப என்னன்னா இவங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்னன்னா, தன்னுடைய வசதிக்கு ஏற்ப சட்டத்தை வளைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்கிறாங்க. அதுக்குதான் இந்த எதிர்கட்சியா இருந்தாலும் கூட காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ரெண்டுமே சேர்ந்து நாட்டை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிய இவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பேச ரொம்ப நன்றி. நன்றி.